நம்ம நாட்டுக்கு இப்போ இவ்வளோ கட்சி தேவையே இல்லை. எதுக்கு குரோஸ் கணக்காக கட்சி? இங்கேருந்து அங்கேருந்து தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறதுங்கிறது வந்து கரெக்டான ஒரு இது இருக்காது. இருந்தால் கரெக்டாக இருக்கணும், இங்கே ஒதுங்கிக்கணும். போட்டு வாங்கிக்கிட்டு அவங்க திரும்ப ஆதாயத்துக்காக போய் சேரும்போது அது தவறான முன்னுதாரணம். இப்போ அவருக்கு மாசு இருக்குன்ட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறது தானே தெரியணும். ஆனா இப்போ ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க டிவிக்கு தோக்கடிப்பாங்களா, அவங்கள வீழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? வீதருக்கு கொஞ்சம் கம்மி தான், சொல்ல முடியாது. வருங்காலத்துல வந்து வாய்ப்பு இருக்கு. வரும் ஆனா வராது. அடுத்தது இப்போ இவர் தான் அப்படி ஃபர்ஸ்ட் நின்றுருக்காரு. ஸோ இவர் இந்த 5 வருஷத்துல இவர் தக்க வச்சு எல்லாம் பண்ணாரு, இவர் செஞ்சாரு அப்படின்னா நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவரே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. விஜய் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. இப்போ அவருக்கு மாசு இருக்குன்ட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறது தானே தெரியணும். அவருடைய கொள்கை என்ன ஏதுங்கிறது இனிமேல் தானே தெரியும். அது தெரிஞ்சதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அது வீழ்த்த மாட்டாங்க. வாய்ப்பில்லை ராஜா. டெஃபினட்டாக வீழ்த்துவாங்க. எதனால? ஆட்சி மாற்றங்கள் வந்து இப்போ எப்படி விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அப்படியோ அதே போல அண்ணாமலை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். சரிண்ணா. மலட அண்ணாமலை. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் பேர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2-3 பேர். ஏது சரியா தெரியலையே. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்க உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. பேரு ஏதோ 2-3 பேரு. ஐயோ எனக்கு யாருமே தெரியாதுங்கிற. விக்னேஷ் அவர் மதுவிலக்கு பிரிவு, ரமேஷ் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், இவர் ஆதவர்ஜனா பொதுப்பணித்துறை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மினிஸ்டர் தான் இவர் விஜய் இருக்காரு, மினிஸ்டர் தானே வரும். நீங்க சொல்லுங்க. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் 2வது செங்கோட்டையன். அப்புறம் வேற ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஆனா இப்போ கட்சி விட்டு கட்சி மாறினாங்கல்ல சில எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு திருப்பி சீட் கொடுக்கலாமா வேணாமா என்ன நினைக்கீங்க? அது அவங்க கட்சியில முடிவு பண்ணணும். வேஸ்ட் கொடுத்து எதனால? அவங்களே இங்க இருக்க முடியாம வேற கட்சிக்கு மாத்திட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ 5 வருஷத்து வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் அதில் தான் போய் ஜாயின்ட் ஆவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் எதாவது வந்துச்சுன்னா அதில் போவாங்க. அதானே இங்கேருந்து அங்கேருந்து தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறதுங்கிறது வந்து கரெக்டான ஒரு இது இருக்காது. ஸோ எது இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இதை தக்க வச்சு ஜெயிக்க முடியலனாலும் அவங்க முடிஞ்சது பண்ணணும். அவர் இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தமும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதை நான் கேட்டால் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவேன். எதனால? மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே போறீங்க. உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இருந்து போயிருந்தா கூட தெரியாது. 10 நாளில் நீங்கள் ரிசைன்மெண்ட் போனீங்கன்னா அந்த மக்களை புறக்கணிச்ச மாதிரி சொல்லுங்க. சீட்டு கொடுக்கறது கொடுக்காதது வந்து இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் ஜெயிக்கும் போது அரசியல் ஆதாயத்துக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் கட்சி மாறுறது வந்து இருக்குது. அதை வந்து தடுக்கணும்னா அது தலைமையாலேயும் முடியாது. இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அரியாள வச்சுக்கிறாங்க. அது கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஏன்னா அவங்க வந்து திடீர்னு உள்ள போகிறாங்கன்னா அது கஷ்டம். அது முதல்ல அவங்க வந்திருக்கணும். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து உள்ள வர்றாங்கன்னா அது கஷ்டம் தான். லாக்டவுன் வரும்னு பேசிக்கிறாங்க, என்ன நினைக்கீங்க? வருமா வராதா? இதெல்லாம் இருக்காது. அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லைங்க. இல்லை சூறா வராது, வராது, வாய்ப்பே கிடையாது. வராதுங்க, வேற வாய்ப்பு இருக்காது. தமிழ்நாட்டுக்கு வராதுங்க, வேற எங்க வருமோ தெரியாது. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நடக்குது. அதனால யாருக்கு எப்போ என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பா வராதுங்க. இனி வந்து லாக்டவுன் வந்த மக்கள் அவ்வளவுதான். கண்டிப்பா வராது. டைம் ஷார்ட் பண்றாங்கன்னா வேற, பட் வராத வரைக்கும் யாருக்குமே பெருசு ப்ராப்ளம். I am coming. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு. என்ன கேள்வி கேட்பீங்க? நாடு நல்லபடியாக வச்சிருக்காரு, இனி நல்லா உழைக்கணும் அப்படிம்ப.
ஆனா ஒரு நல்ல மனுஷர். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இருக்காங்களா, ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு இது கொடுக்காம இருக்கிறீங்க, நிதி கொடுக்காம இருக்கீங்க? நிதி கொடுத்தா தானே அடுத்து இது பண்ண முடியும். பிரதமரை சந்திச்சா இந்தியாவினோட பொருளாதாரத்தை இவ்வளவு கொண்டு வந்த இதில் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடியது தான். 7வது 11வது இடத்துல இருந்ததை வந்து 12 ஆண்டு கால ஆட்சியில் வந்து இந்தியாவோட பொருளாதாரம், தனிமனித வருமானம் எல்லாத்துலேயுமே உயர்த்தியிருக்கிறார். இந்தியாவினுடைய டோட்டல் இதே பேசவே மாற்றிருக்கிறாரு. அவரை புகழ்ச்சி தான் பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது வராது. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கு. சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலும் சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா போய் முடியுது, அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? நல்லது சொன்னமோ நல்லது செஞ்சாலும் அது அடுத்தவங்களுக்கு தப்பா தான் தெரியும். அவங்களுக்கு அது கரெக்டாக தெரியாது. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நம்ம எடுக்க டிசிஷனை பொறுத்த கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சா அது ஓகே. எல்லாருக்குமே தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. இங்க எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த முடியாது. 4.5 கோடி மக்கள் இருக்கான்னா 4.5 கோடி மக்களை திருப்திப்படுத்த முடியாது. எப்படியாப்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் 10 பேர் தப்பு சொல்றதா இருப்போம். இது இயற்கை. ஆனானப்பட்ட மகாத்மா காந்தியை 5 ரூபாயில் கொண்டாங்க இல்லைங்களா? அவ்வளோ பெரிய மகானுக்கு 5 ரூபாய் கையில் கொடுத்தானே கொண்டாங்க. அது மாதிரி அது இருக்கத்தான் செய்யும். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா 4 பேர் தூக்குவாங்க, 4 பேர் தாங்க. அதெல்லாம் டேக் இஸ் ஈஸிட்டு போயிட்டே இருக்கணும். தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை கேட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். எது வேணாலும் வந்து தான் செய்கிறது தான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா சில நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு மூடில் இருப்பாங்க, அதை நம்ம தப்பாக எடுத்துக்குவாங்க. நம்ம நல்லதே பண்ணியிருப்போம், அது அவங்களுக்கு தப்பா தெரியும். ஒரு நபரால என் வாழ்க்கையே மாறிச்சு, அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் இல்ல. நம்மளை ஏமாத்துறவங்க நிறைய இருக்காங்க. அதுதான் வாழ்க்கை. நம்ம ஏமாந்துட்டோம், அடுத்து வந்து நம்ம ஏமாதாம இருக்கணும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு இருக்கிறாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஈரோடுல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரத்தனவேலன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. வாழ்க்கை மாறிச்சுன்னா எல்லாமே ஒரு காரணங்கள் இருக்கு. வாழ்க்கை இவங்கனால தான் டோட்டலாக மாறல. ஒன்றா நம்மளோட உழைப்பு, அந்த உழைப்புக்கு நண்பர்கள் சரௌண்டிங்கில் ஒரு சப்போர்ட் இருக்கு. அதையே நம்ம பயன்படுத்தி நம்ம அதில் ஒரு தனி பர்சனாக சொல்ல முடியாது. எல்லாருமே டோட்டலாக என்னோட லைஃப் மாறிச்சுன்னு தான் எங்கள் தங்கச்சி கட்டி கொடுத்த மச்சான் தான். அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இப்போ நீங்க என்ன நடந்தாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன்னா அது யாருக்கு கால் பண்ணுவீங்க? மேபி என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150 தான். இந்த வந்துடுறேன். இவனுக்கு பண்ணுவேன், இதுங்க பெரிய பையனுக்கு செந்தில் அவனுக்கு பண்ணுவேன். நண்பருக்கு தான் கூப்பிடுவோம். முதல் யாருக்கு பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு வீட்டுல இருக்கவங்க வெக்கம் வருது போலயே. வீட்டுல தான் பேசுவோம். வீட்டுல தான். ஆமா வீட்டுல. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க?